வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள எஸ்ஆர்எம் கல்லூரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விடுதிகளில் போலீசார் அதிரடி ஆய்வு. பெருமளவு கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் இருந்தும் ஆண் பெண் காவலர்கள் என 305 பேர் பணியிட மாற்றம். புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உத்தரவு. திரிபுராவில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 17 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மாநிலம் முழுவதும் பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவித்தது மாநில அரசு. ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் வாசுகிநாத் யாத்திரை தொடக்கம். பக்தர்கள் பாதுகாப்பாக செல்லும் வகையில் போலீசார் மற்றும் பாரா மிலிட்டரியினர் தீவிர கண்காணிப்பு. டெல்லியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒகாலா சிப்காட் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். பொருட்களை எடுக்க விடாமல் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதிகாரிகள் வீடுகளை இடித்து தள்ளியதாக பொதுமக்கள் ஆதங்கம். எழும்பூர், நாகர்கோவில் மற்றும் மதுரை, பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் மீரட், லக்னோ இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அமெரிக்காவில் முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டின் பொக்கிஷங்களை பரிசாக அளித்து கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நமது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் 2 நாட்கள் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று தொடக்கம். தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியுள்ள சாலைகளில் நடத்தப்படும் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கார் பந்தயத்தை நேரில் பார்த்து ரசிப்பதற்கு நபர் ஒருவருக்கு 1700 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம். சுமார் 8000 பேர் அமரும் வகையில் இருபுறமும் இருக்கைகளுடன் இரும்பு கம்பிகளாலான பாதுகாப்பு வேலிகள் அமைப்பு. சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடைபெறுவதையொட்டி வரும் 1ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம். போர் நினைவிடம், உழைப்பாளர் சிலை மற்றும் ஈவிஆர் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவிப்பு. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு QR பயணச்சீட்டு மூலம் மெட்ரோவில் பயணிக்கலாம். இரவு நேர கார் பந்தயத்திற்கு செல்வதற்கு ஏதுவாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வரும் 2ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. சென்னையில் பெய்த கனமழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்ட 8 விமானங்கள். சிங்கப்பூர், மும்பை, டெல்லி உள்ளிட்ட 19 விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை இன்றுடன் நிறைவு. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் அறிவிப்பு. திருச்சி மாநகராட்சி அலுவலக மாமன்ற கூட்டத்தில் திருச்சி மேயருக்கு அல்வா கொடுத்த திமுக பெண் கவுன்சிலர். வார்டு பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் ஊருக்குள் உலாவரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். 3 பசுமாடுகளை கொன்ற நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை. சென்னை விமான நிலையத்தில் மண்டல செயலாளராக ஓய்வு பெற்ற ஊழியர் ஜார்ஜ் மீண்டும் தேர்வு. ஊழியர்களின் நிலையை மேம்படுத்த அனைவருக்கும் உறுதுணையாக இருப்பதாகவும் உறுதி. என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக மிக முக்கியமாக என்னோடு தோள் கொடுத்த தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என்றும் வரை நான் தொழிற்சங்கத்தில் இருக்கும் வரை அவர்களுடைய நலனை பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பாரம்பரிய நடனம். சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவனின் 309வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு. பாதுகாப்பு காரணங்களுக்காக வரும் 2ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவிப்பு. சதுர்த்தியை முன்னிட்டு ராஜபாளையத்தில் பல்வேறு வடிவங்களில் கண்ணை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள். முருகனுடன் விநாயகர் சறுக்கி விளையாடுவது போன்றும், ரிக்ஷா வண்டியில் தென்னங்கீற்றுகளை எடுத்து செல்வதும் போலவும் சிலைகள் வடிவமைப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆவணி மாதம் பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு வனத்துறை அறிவிப்பு. ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி சிவசக்தி விநாயகர் கோயில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் தீபம் ஏற்றி விநாயகர் பாடல்களை பாடி வழிபாடு. நல்லன எல்லாம் தரும் ஆடி
ஜோய் போற்றி அருள்வாய் போற்றி ஓம் அருளுக்கு போற்றி நற்கதி அருள்வாய் போனாமலை போல் மேனி பவழவாய் போற்றி ஓம் அனைவர் காதலி உமையை போற்றி வாராய் போற்றி ஓம் அம்பில் பழுத்த கனியே ஓம் சக்தி நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோயிலில் திருப்புகழ் பாடி அசத்திய சிறுவன். முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். பாகிஸ்தானுடன் தடையற்ற பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கான காலம் முடிந்துவிட்டது. இனி பாகிஸ்தானுடன் என்ன மாதிரியான உறவை பராமரிக்கலாம் என்பதே தற்போதைய கேள்வி எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மலையாள நடிகரும் எம்எல்ஏயுமான முகேஷ் பதவி விலக வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நடிகைகளின் பாலியல் புகார்களுக்கு உரிய தீர்வு காண வலியுறுத்தி முழக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் 100 நாட்களை கடந்து ஓடிய ராமராஜனின் சாமானியன் திரைப்படம். வெற்றி விழாவில் ராமராஜனுக்கு திரையரங்கு நிர்வாகிகள் கேடயம் அளித்து கௌரவிப்பு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இத பத்தி பாட்டு